Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலே விரைவாக குணம் பெற்று சீரிய பணியை தொடங்குவதற்கு எல்லா வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இன்று நடைபெறுகின்ற பட்டாசு பொதுக்குழு என்பது தமிழகத்தில் உள்ள அனைத்து பட்டாசு வியாபாரிகளையும் பாதுகாப்பதற்கு உறுதியேற்றிருக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய லைசன்ஸ் என்பது ஆண்டு சோதனை செய்வதை விட 5 ஆண்டுக்கு ஒரு முறை லைசன்ஸ் கட்டாயமாக தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். அதே போன்று வரக்கூடிய தீபாவளி திருநாளை முன்னிட்டு குறைந்தபட்சம் ஒரு மாத காலத்துக்கு முன்பே லைசன்ஸ் வழங்கிட வேண்டும். 15 நாட்கள் செல்லக்கூடிய லைசன்ஸாக வழங்கிவிட்டால் எங்களுடைய பாதுகாப்புகள் இடங்களை தேர்வு செய்வதற்கெல்லாம் ஏதுவாக இருக்கும். கடைசி நெருக்கத்திலே லைசன்ஸ் தருகின்ற காரணத்தினால் போதிய இடவசதி இல்லாத இடங்களிலே கடைகளை நடத்தக்கூடிய ஆபத்து இருக்கிறது. போதிய பாதுகாப்பை நடைமுறைப்படுத்த முடியாத சூழல் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசும் அதிகாரிகளும், ஏன்னா அதிகாரிகள் என்பது 3 துறையிலே நாங்கள் கணக்கிட வேண்டியிருக்கிறது. காவல்துறை, உள்ளாட்சி, நகராட்சி துறைகள், இங்கு தீயணைப்பு துறை என்ற பல்வேறு துறைகளில் தலையீடு இருக்கிறது. ஆகிய லைசன்ஸ் முறையை எளிமைப்படுத்திட வேண்டும். பாதுகாப்பு தன்மையை உறுதி செய்வதற்கு பட்டாசு வியாபாரி சங்கம் முழுமையாக ஆய்வு செய்து ஒவ்வொரு இடத்திலும் பட்டாசு வெடிப்பது ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்கும் ஒரு பாதுகாப்பு நிலையை உருவாக்குவதற்கும் அவர்கள் பல்வேறு விழிப்புணர்ச்சியும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது ஆட்சிகள் மாறும், வேற ஆட்சிகள் மாறும், ஆனா அதிகாரி கையில் தான் ஆட்சிகள் இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் இப்போ கடந்த கொஞ்ச காலமாகவே பல்வேறு இடர்பாடுகளில் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் ஊடகம் என்ற ஒரு பயத்தை வைத்துக் கொண்டு கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு வன்கொடுமை சம்பவம் இப்போ ஊடகத்தில் பார்த்திருக்கிறோம். வன்கொடுமை சம்பவம், இதை கூட வன்கொடுமையில் சம்பந்தப்பட்டார் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 48 மணி நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு இது போன்ற தவறுகள் செய்கின்றவர்களை நீதி அரசர்கள் உண்மையிலேயே தூக்கிலிடக்கூடிய நிலையை உருவாக்கினால்தான் வருங்காலத்தில் இங்கு பாலியல் தொல்லை குறையும், ரவுடிசம் குறையும் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறது. அதே போன்று இரவு கடை, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 24 மணி நேரமும் கடைகள் திறக்கலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை ஒத்துழைப்பு தருவதற்கு மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை 24 மணி நேரமும் கடைகளை திறப்பதற்கு காவல்துறை பாதுகாப்பு தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். அதாவது முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் சொல்லுகிறார் என்று சொன்னால் உன்னிப்பா ஏதாவது பார்த்திருப்பாங்க. நாங்க அந்த வகையில இல்ல. காவல்துறை அதிகாரி நாங்கள் கொடுக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுறாங்க. செவ்வனே செய்யாத காவல்துறை அதிகாரிகளை நாங்கள் செய்வ வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். லைசன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க, கடைசியா தீபாவளிக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட லைசன்ஸ் தருவாங்க. எப்படி நாங்கள் பொருள் வாங்குவது, எப்படி சேமித்து வைப்பது, அது சேமித்து வைப்பதற்கு இடம் வேணும். இதெல்லாம் லைசன்ஸ் முறையாக 1 மாத காலத்துக்கு முன்பே தந்தால் மட்டும்தான் அதை முறையாக செய்ய முடியும். அதைத்தான் இப்ப சொன்னேன் உங்களுக்கு. முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, காவல்துறை தர மறுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை வலியுறுத்துறோம். மீண்டும் கடந்த 1 வாரத்துக்கு முன்பாக காவல்துறை இயக்குநரை நேரடியாக சந்தித்து இந்த புகாரை தெரிவித்திருக்கிறோம். பல்வேறு மாவட்டங்களிலே இடர்பாடுகள் இருப்பதை தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் உடனடியாக ஆய்வு செய்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் சொல்லுவதை காவல்துறை கேட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சில மாவட்டங்களில் இடர்பாடு இருக்கிறது, அதை சுட்டி காமித்திருக்கிறோம். இல்ல, ஆன்லைன் வர்த்தகத்தை நாங்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்று நீண்ட நெடிய ஆண்டுகளாக கோரிக்கை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். நீ பாத்தீங்கன்னா பட்டாசுல ஆன்லைன்ல போக கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். மருத்துவம் நீ பாருங்க, மெடிசன் ஆன்லைன்ல போயாச்சுன்னா எந்த வகையில பாதுகாப்பு இருக்கிறது. இதே போன்று ஆன்லைன்ல இப்போ ஒரு குடனை எடுத்து வச்சுக்கிறாங்க.
நாங்கெல்லாம் கடைகளை திறந்து வச்சிருக்கிறோம். ஆனா குடோன்ல வைத்துக் கொண்டு ஆன்லைன் மூலமாக 10 நிமிடங்களில் வீடு தேடி பெறும் பொருள்னு சொல்றாங்க. அது பொருளையும் மக்கள் ஆர்டர் கொடுத்து வாங்குறாங்க. நான் அந்த மக்கள் எல்லாம் வேதனையோடு சொல்றேன், இந்த ஆன்லைன் வர்த்தகம் என்பது நம்ம வீட்டோடு முடக்கி விடுவார்கள், ஆரோக்கியம் இல்லாத சூழல் ஏற்பட்டுவிடும். ஆகவே ஆன்லைன் வர்த்தகத்தை ஒட்டுமொத்தமாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதிலே தமிழ்நாடு வணிகர்களை பேரவைப்பு உறுதியாக இருக்கிறது. மொழியில முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தெலுங்குலையும் சரி கன்னடத்துல. திராவிட மாடல் ஆட்சியில தமிழ் தமிழ் என்றாங்க. ஆனா திருவண்ணாமலை முழுந்து ஆந்திரா மக்களுக்கு போகப்பட்ட திருவண்ணாமலை மக்கள் விரட்டி அடிக்கப்போது ஆந்திரா மாநிலமாக ஆக்கத்துக்கும் உண்டு. இது வணிகர்கள் சார்பில் நீங்க என்ன மாரி கோரிக்கை வச்சு கண்டிக்கிறீங்க? ஒரு விஷயம் இப்ப பாருங்க, எல்லாருமே திருப்பதி ஏழுமலையான நோக்கி ஓடி இருந்த ஒரு காலகட்டத்துல இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் தமிழகத்திலே பேர் செல்லக்கூடிய வகையில் கடுமையான ஒரு வளர்ச்சியை எட்டி கொண்டிருக்கிறார். அதற்கு இந்த அண்ணாமலையார் பெரிய ஒரு காரணமாக இந்த கோயிலை முன்னோர்கள் வரப்பிரசாதமாக நாம் அமைத்திருக்கிறார்கள். இந்த கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் பல மாநிலத்தவராக இருந்தாலும் நம் ஊருக்கு வந்து சென்று நம்முடைய தமிழ் பண்பாட்டை பார்த்து பழகிவிட்டு அவர்களே தமிழ் பேசக்கூடிய சூழலை நாம் உருவாக்குவோம். திருப்பதியும் திருவண்ணாமலை நீங்க ஒவ்வொரு மாதம் பௌர்ணமில 4 கோடி பக்தர்கள் காணிக்கை செலுத்துறாங்க. காணிக்கை போல சென்னைக்கு போது வச்சு திருவண்ணாமலை அண்ணாமலை எந்த ஒரு அடிப்படை இல்லை. பக்தர்கள் ஒவ்வொரு வணிகர்களும் வெள்ளி சனி ஞாயிறு கஷ்டப்படுறாங்க. அம்மா டிராபிக் இது நீங்க தமிழ் அரசுக்கு எந்த மாதிரி? இது ஏற்கனவே டிராபிக்கை நாங்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை கோரிக்கை வச்சிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்திலே பாதுகாப்பான வாகனம் நிறுத்துவதற்கு இடம் வேண்டும். நீங்க நிறைய நவீன முறையில அடுக்கடுக்காக வாகனம் நிறுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. நவீன முறை ஏற்படுத்த வேண்டும், கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். அதே வாகனம் நிறுத்துவதற்கு ஏதுவாக செய்தால் மட்டும்தான் உள்ளூர்வாசியர் உள்ளே வர முடியும். ஆகவே அதை ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறோம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலிடத்திலும் வலியுறுத்தி இருக்கிறோம். கட்டாயமாக விரைவாக அதை செய்து தருவதாக உறுதியளித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் வணிகர்களுக்கு பாதுகாப்பாக ஆதரவாக உள்ள ஆட்சி அமைய வணிகர் பேரமைப்பு தமிழ்நாடு வணிகர்களை பேரமைப்பு இப்பொழுது மாநிலம் முழுவதும் எதிர்கட்சியினுடைய தலைவர் அவர்கள் எடப்பாடியார் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வருகின்ற 24ஆம் தேதி 19ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்திலே எங்கள் வணிகர்களை சந்திக்கின்றார்கள். எங்கள் கோரிக்கை மனு எல்லா மாவட்டத்திலும் அவர்கள் சந்திக்கின்ற பொழுது எங்கள் நிர்வாகிகள் தருகிறார்கள். இது தேர்தல் அறிவித்த பிறகு தமிழ்நாடு வணிகர்களை பேரமைப்பு அனைத்து கட்சிகளுக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கொடுப்போம். கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு எழுத்துப்பூர்வமாக கடிதபூர்வமாக தரக்கூடிய கட்சிக்கு ஆதரவு கொடுப்பதா என்பதை எங்களுடைய ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு பரிசீலனை செய்து அறிவிப்போம். சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஆன்லைன் பட்டாசு தடை செஞ்சிருக்காங்க. லைசன்ஸ் இல்லீகலா வந்து பட்டாசு ஆன்லைன்ல எப்படி தடுக்கலாம்? அதாவது இல்லீகலா ஆன்லைன்ல பட்டாசு வியாபாரம் செய்தாலும் நாங்கள் புகார் கொடுக்க தயாரா இருக்கிறோம். அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதுல முகதாட்சனை பாடக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்துறோம். ஏன்னா அரசாங்கமே ஆன்லைன்ல தடை செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தப்பட்டால் அவர்களுடைய எத்தனை துறைகள் இருக்கிறது, உளவுத்துறை பல துறைகள் இருக்கிறது, அவர்களால் ஆய்வு செய்ய முடியும். நடவடிக்கை எடுக்க நினைத்தால், அதிகாரிகள் நினைத்தால் கட்டாயம் நடவடிக்கை எடுக்க முடியும். அது எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துறோம்.